أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا وصدوا عن سبيل الله وشاقوا الرسول من بعد ما تبين لهم الهدى لن يضروا الله شيئا وسيحبط أعمالهم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم إن الذين كفروا وصدوا عن سبيل الله ثم ماتوا وهم كفار فلن يغفر الله لهم فلا تهنوا وتدعوا إلى السلم وأنتم الأعلون والله معكم ولن يتركم أعمالكم إنما الحياة الدنيا لعب وله وإن تؤمنوا وتتقوا يؤتكم أجوركم ولا يسألكم أموالكم إن يسألكموها فيحفكم تبخلوا ويخرج أضغانكم ها أنتم هؤلاء تدعون لتنفقوا في سبيل الله فمنكم من يبخل ومن يبخل فإنما يبخل عن نفسه والله الغني وأنتم الفقراء وإن تتولوا يستبدل قوما غيركم ثم لا يكونوا أمثالكم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا وصدوا عن سبيل الله وشاقوا الرسول من بعد ما تبين لهم الهدى لن يضروا الله شيئا وسيحبط أعمالهم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم إن الذين كفروا وصدوا عن سبيل الله ثم ماتوا وهم كفار فلن يغفر الله لهم فلا تهنوا وتدعوا إلى السلم
وأنتم الأعلون والله معكم ولن يتركم أعمالكم إنما الحياة الدنيا لعب ولهو وإن تؤمنوا وتتقوا يؤتكم أجوركم ولا يسألكم أموالكم إن يسألكموها فيحفكم تبخلوا ويخرج أضغانكم ها أنتم هؤلاء تدعون لتنفقوا في سبيل الله فمنكم من يبخل ومن يبخل فإنما يبخل عن نفسه والله الغني وأنتم الفقراء وإن تتولوا يستبدل قوما غيركم ثم لا يكونوا أمثالكم சூரா முஹம்மதுடைய கடைசி பகுதி. சூரா முஹம்மதுடைய 32வது ஆயத்திலிருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதக்காரர்களாக இருந்து இந்த பூமியில் அல்லாஹுடைய கோபத்தை எடுத்துக்கொண்ட காஃபீர்களுடைய நிலைமை என்ன, இதே போன்று முஃமின்களுடைய உயர்வு என்ன என்பதை பற்றியும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கஃபரு வஸத்து அன் ஸபீலில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹுவை மறுத்தவர்கள், கஃபரு உண்மையான பாதையை மறுத்த காஃபிர்கள், மறுத்தது மாத்திரமல்ல வஸத்து அன் ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையை விட்டும் மக்களை தடுத்தவர்கள். யார் இது? இது தஃப்சீருடைய உலமாக்களுடைய கருத்துப்படி மதீனாவில் வாழ்ந்த பனு குரைதா, பனு நதீர் என்ற யஹூது குடும்பங்கள், கபீலாக்கள், இவங்க 3 வேலை செய்தாங்க. முதலாவது இன்னல்லதீன கஃபரு, காஃபீர்கள். இரண்டாவது வஸத்து அன் ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையை விட்டு மக்களை தடுத்தார்கள். மூன்றாவது வஷாக்குர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்தார்கள். இந்த 3 வகையான மோசமான வேலைகளையும் செய்தாங்க. முதலாவது குஃபர், ரெண்டாவது சத் அனி சபீல், மூன்றாவது ஷாக்குர் ரசூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்தார்கள். மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹுதா, அவர்களுக்கு நேர்வழி இதுதான் என்று தெளிவானதற்கு பிறகு,
சும்மா இல்லை. ஒரு மனிதன் ஆரம்பத்தில் மறுக்கலாம், உண்மை தெரியாத காலத்தில் மறுக்கலாம், உண்மை தெரியாத காலத்தில் தடுக்கலாம், உண்மை தெரியாத காலத்தில் ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாறு செய்யலாம். இது எப்பண்டா மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹுதா, நேர்வழி இதுதான் என்று தெரிந்ததற்கு பிறகும். ஏனென்றால் எல்லோருடைய வேதங்கள்லேயும் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி சொல்லியிருந்தார். தௌராத்தில், ஜபூரில், இன்ஜீலில், எல்லா வேதங்கள்லேயும் அல்லாஹ் கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபி என்ற தூதை அல்லாஹ் சொல்லியிருந்தார். அவ்வாறு தெளிவானதற்கு பிறகும் யாரெல்லாம் இவைகளை மறுப்பார்களோ இவர்களை அல்லாஹ் சொல்கிறான், லன் யதுர்ருல்லாஹ ஷைஆ, இந்த 3 வேலையும் செய்வதால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தீங்கையும் விளைவித்து விட முடியாது. குஃப்ரால, அல்லாஹ்ட பாதையை விட்டும் தடுப்பதால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாறு செய்வதால, இந்த 3 வேலையாலையும் யாரும் அல்லாஹ்வுக்கு தீங்கு விளைத்து விட முடியாது. லன் யதுர்ருல்லாஹ ஷைஆ வஸயுஹ்பிது அஅமாலஹும், அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவார். அப்படின்னா அவங்க செய்த நல்ல செயல்கள் இருக்கும், மக்களுக்கு கொடுத்தது, செலவழித்தது, இவைகளையெல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் மூமீன்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், மூமீன்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அதீஉல்லாஹ், இரண்டாவது வ அதீஉர் ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கட்டுப்படுங்கள். வலா துப்திலூ அஅமாலகும், உங்களுடைய அமல்களை பாத்திலாக்கி கொள்ளாதீர்கள். நீங்கள் செய்த அமல்களை பாத்திலாக்கிடாதீங்க. ஒருவர் செய்த அமல் எப்படி பாத்திலாக்குறது? இவர் தொழுதார், நோன்பு பிடித்தார், ஜகாத் கொடுக்கிறார், ஹஜ் செய்கிறார், இந்த அமல்களை பாத்திலாக்கலாம். எதால தெரியுமா? முர்தத்தால, ரித்தத், மதம் மாறுவதால் அமல் பாத்திலாயிரும். ஒன்று. இரண்டாவது, பெரும் பாவங்கள் செய்வதால் அமல் பாத்திலாயிரும். மூன்றாவது, மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்வதால் அமல் பாத்திலாயிரும். நாலாவது, மற்றவர்களுக்கு கேட்பதற்காக ஒன்றை செய்வதால் அமல் பாத்திலாயிரும். ஐந்தாவது, சொல்லி காட்டுவதன் மூலம் அமல் பாத்திலாயிரும். சதக்கா ஒன்றை கொடுத்தோம், சதக்காவை கொடுத்து போட்டு சொல்லி காட்டுறோம். அல்லாஹ் சொல்கிறான், லா துப்திலூ ஸதகாதிகும் பில் மன்னி வல் அதா, சொல்லி காட்டுவதன் மூலம் உங்களோட சதக்காக்களை அழித்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான் இந்த இடத்துல, நீங்கள் அமல்களை பாத்திலாக்கி கொள்ளாதீங்க. அப்போ செய்த அமல்களுக்கான கூலி எங்கே போய் அடையணும்? இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்தில். அதிகமானவங்க உலகத்திலே செஞ்ச அமலை பாத்திலாக்கிடுவாங்க. அதை பாதுகாத்து கொண்டு போகிறது ஆகப்பெரிய அல்லாஹுடைய தௌஃபீக். அமல் செய்கிறது லேசு, அதை பாதுகாக்கிறது கஷ்டம். சதக்கா கொடுக்கறது லேசு, அதை மௌத்து வரைக்கும் சொல்லாமல் மறைச்சு வைக்கிறது ஆக கஷ்டம். ஆக கஷ்டம் அதான் மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல் வலா துப்திலூ அஅமாலகும், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள், உங்களுடைய செயல்களையெல்லாம் பாத்திலாக்கி கொள்ளாதீர்கள். இமாம் கதாதா ரஹிமஹுல்லா சொல்லுவார்கள், ரஹிமல்லாஹு ஆபதன் லம் யுஹ்பித் அமலஹு ஸாலிஹ்
பி அமலிஹி செய்யி, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ரஹ்மத் செய்வானாக, கெட்ட செயலால் நல்ல செயலை அழிக்காமல் வாழ்ந்தானே, கெட்ட செயலால் நல்ல செயலை அழிக்காமல் வாழ்ந்தானே அவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், லா துப்திலூஹா பிர்ரியாஇ வஸ்ஸும்அதி அவ் பிஷ்ஷக்கி வன்னிஃபாக். 4 கெட்ட செயல்களால் உங்களுடைய அமல்களை அழித்து விடாதீர்கள். முதலாவது ரியா. ரியாண்டா மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்தது, மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக செய்கிறது. ஒரு ஆள் ஒன்றை விரும்புகிறார் என்னண்டா, 1,00,000 ரூபா சதக்கா கொடுத்துட்டு விரும்புகிறார், முழு ஊருக்கும் அது என்ற பெயர் போகணும், இது ரியா. ரெண்டாவது சும்ஆ. சும்ஆண்டா என்ன, என்னை பற்றி மக்கள் பேசணும், அதை நான் கேட்கணும். மூன்றாவது என்ன, ஷக், சந்தேகம். நோம்பொன்று ஒன்று இருக்குதா, இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க மாட்டானே அல்லாஹ். நாலாவது நிஃபாக், முனாஃபிக்தனம். முனாஃபிக்தனம் எப்போ உள்ளத்தில் வருவதோ அமல் அழிந்துவிடும். இந்த 4 பாவங்களை கொண்டு அமல்களை அழித்து விடாதீர்கள். இன்னல்லதீன கஃபரு வஸத்து அன் சபீலில்லாஹ், நிச்சயமாக யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலை மறுத்து அல்லாஹுடைய பாதையை விட்டு மக்களை தடுப்பார்களோ, இந்த 2 வேலை செய்கிறார், குஃபுர் சத். உலகத்தில் இருக்காங்களா இல்லையா? இந்த ஆயத்தெல்லாம் என்னத்துக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி. அது உரியவங்களுக்கு தேவைப்படும். அது காஃபிராகவும் வாழ்கிறாங்க, மௌனமான காஃபிர் அல்ல, மக்களை அல்லாஹை விட்டும் தடுக்கிறாங்க. இந்த 2ம் செஞ்சிட்டு சும்ம மாது வஹும் குஃபார், காஃபிரான நிலைமையில் அவர்கள் மௌத்தாகிறாங்க. தௌபா செய்யல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, அப்படியே மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும், அல்லாஹ் அவர்களை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். இது யாருண்டா, இமாம் கல்பி, இமாம் முகாத்தில் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, இது பத்ரில் பெரும் தலைவர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க, இல்லாமல் ஒழிக்கப்பட்டாங்க. இவங்களை பற்றி இறங்கின ஆயத். ஏனண்டா அவங்க தௌபா செய்ய கிடைக்கல, அப்படியே இருந்த மாதிரி மௌத்தாயிட்டு போயிட்டாங்க. அவங்கள அல்லாஹ் ஒரு நாளும் மன்னிக்க போகிறது இல்லை. ஆகவே ஃபலா தஹினு வததுஉ இலஸ்ஸல்ப், இப்படிப்பட்ட மோசமானவர்களிடம் கேவலப்பற்றாதே. நீங்கள் அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் கேவலப்பட்டு அவங்கள சமாதானத்துக்கு அழைக்காதே. உங்களை இல்லாமலாக்கிறதுக்கு வந்துட்டாங்க, நீங்கள் சமாதானத்துக்கு போகவான, அவன் கெட்டவன். ஃபலா தஹினு வததுஉ இலஸ்ஸல்ப் வஅன்துமுல் அஅலவுன், அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அன்துமுல் அஅலவுன். ஃபிரௌன் என்ன சொன்னான், அன ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப்பண்டா. அல்லாஹ் அழிச்சு போட்டு எங்களை பார்த்து சொல்கிறான், அவன் அஅலா அல்ல, நீங்கள் அஅலவுன். நீங்கள் என்ன அஅலவுன், நீங்கள் ஃபிரௌன் அஅலா அல்ல. வஅன்துமுல் அஅலவுன், நீங்கள் உயர்ந்தவர்கள். ஏன் உயர்ந்தவர்கள் மூமீன்கள்? வல்லாஹு மஅக்கும், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார். தாயத்தை சில உலமாக்கள் எழுதி வச்சிருப்பாங்களா, அடிக்கடி இதை ஞாபகம் வாரது. சில ஆயத்துகள் ஞாபகம் வந்தால் ஈமான் கூடும். சில ஆயத்துகளை பார்க்க என்ன கூடும், நம்பி. அதில் ஒன்று தான் இந்த ஆயத், வஅன்துமுல் அஅலவுன வல்லாஹு மஅக்கும், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். ஏன் உயர்ந்தவர்கள்? உங்களோடு யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறான். வலன் யதிரக்கும் அஅமாலக்கும், உங்களுடைய செயல்களை ஒரு நாளும் அவன் அழிக்க மாட்டான். யதிரக்கும் என்ற அழிக்கிறது. ஹதீஸில் வந்திருக்குது,
ஒருவர் அசருடைய தொழுகை ஒருத்தருக்கு தவறுது. என்ன தொழுகை தவறுது? ஏன்னா தொழுகைகளில் முக்கியமான ஒரு தொழுகை தான் அசருடைய தொழுகை. அல்லாஹ் குர்ஆனில் ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகைகளில் பேணுதலாக இருங்க, விசேடமாக அசருடைய தொழுகையில் பேணுதலாக இருக்கு. ஏனென்றா அசருடைய தொழுகை ஒருவருக்கு தவறிவிட்டால் ஹதீஸில் வந்திருக்குது, அவருடைய முழு சொத்து செல்வமும் அழிக்கப்பட்டதை போல. மன் ஃபாதது ஸலாத்துல் அஸ்ர், ஒரு ஆளுக்கு என்ன தொழுகை தவறிச்சு? அசர் தொழுகை தவறினால் ஃபகஅன்னமா வுத்திர அஹ்லுஹு வ மாலுஹு, அவருடைய குடும்பம் செல்வம் எல்லாமே அழிக்கப்பட்டதை போல. இந்த வுத்திர என்ற சொல் தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், என்ன, நீங்கள் உயர்ந்தவர்கள், அல்லாஹ் உங்களுடைய அமல்களை அழிக்க மாட்டான். வலையதிரகும் அஅமாலகும், ஆகவே மூமின்கள் ஒரு நாளும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். சோதனைகள் வரலாம், சோதனைகள் சிக்கல்கள் வரலாம், ஆனால் அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை என்ன செய்ய மாட்டான், பூமியில் கேவலப்படுத்த மாட்டான். மூமின்கள் உலகத்தில் தைரியமாக வாழோம், மூமின்கள் தைரியமாக உலகத்தில் வாழோம். அடிக்கடி நாங்கள் பேசுகிறது தான் சோதனைகளை எவ்வாறு கொடையாக மாற்றுறது. வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு. சோதனைகள் வராது என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்திருக்கப்படாது. அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் அதை தனியாக பேச இருக்கிறோம். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில் வாழ்க்கையை கொடையாக மாற்றினார், எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கினார், எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடிமைத்துவத்தை சரியாக பயன்படுத்தினார், கடைசியில் முழு சோதனைகளும் வெற்றி அடைந்து மிஸ்ருடைய கவர்னராக மாறினார். சோதனைகள் வராது என்று சொல்ல முடியாது, ஆனால் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். ஏன் அல்லாஹ் வாக்கு தந்துட்டார், வஅன்துமுல் அஅலவுன் வல்லாஹு மஅகும், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். வலையதிரகும் அஅமாலகும், உங்களுடைய அமல்களை ஒரு நாளும் அவன் அழிக்க மாட்டான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் உலக வாழ்க்கையை பற்றி சொல்கிறான். இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வலஹு, நிச்சயமாக துன்யாவுடைய வாழ்க்கை இருக்கிறது, அது லஇப். லஇப்னா என்ன? விளையாட்டு. விளையாட்டுன்னா என்ன? தற்காலத்திலையும் பிரயோஜனம் இல்லை, எதிர்காலத்திலையும் பிரயோஜனம் இல்லை. இதுக்கு அரபியில் சொல்கிற லஇப், விளையாட்டு. அப்போ உலகத்தால் என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் கொடுத்த பேர் இதுதான், லஇப். இரண்டாவது வலஹு, லஹு என்றா என்ன? வீண். மற்றவங்களை வீண் வேலையில் ஈடுபடுற லஹு. இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வலஹு. சூரா ஹதீதில் அல்லாஹ் உலகத்துக்கு 5 வரைவிலக்கணம் சொன்னார். இப்போ நீங்கள் உலகத்தை எவ்வளோ பெரிய என்ன பேச்சாளர்களை கொண்டு வந்து பேச வச்சாலும் இந்த 5க்குள்ளே தான் உலகம் சுருங்கும். நீங்கள் 10 மணித்தியால் உலகத்தை பற்றி பேசுகிறீங்க, உலகத்தை எப்படி முன்னேறது, நீங்கள் என்ன பேசினாலும் இந்த சூரா ஹதீதுடைய 20வது ஆயத்தை தாண்டி உங்களுக்கு போக இயலாது. ஏன்? உலகத்தை படைச்சவன் சொன்ன வார்த்தை என்ன சொன்னான்? யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வலஹுன் வஸீனத்துன் வதஃபாகுரும் பைனக்கும் வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். 5 விடயம். என்னென்ன விடயம்? முதலாவது என்ன? அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்துடைய வாழ்க்கை என்றாலே முதலாவது லஇப். முதலாவது என்ன? விளையாட்டு. நீங்கள் உண்மையாக எடுக்கிறது உலகத்துடைய வாழ்க்கையில் எதை விளையாட்டு என்று அல்லாஹ் சொன்னது போகிறோம். நாங்கள் எப்படி உண்மையாக எடுக்கிறது?
இரண்டாவது வலஹு வீண், மூன்றாவது வசீனா, ஜீனாண்டா அலங்காரம், டெக்கரேஷன். டே நல்ல அலங்காரமாக இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் அலங்காரமாக இருக்கும் உலகம். வசீனா மூன்றாவது. நாலாவது வதஃபாகுரும் பைனகும், உங்களுக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் பெருமை அடிப்பது. என்கிட்ட பாருங்க இத்தனை கோடி காசு இருக்கு, இவ்வளோ வாகனம் இருக்கு, என்கிட்ட 10 பிள்ளைகள், அவர் 15 பிள்ளைகளுங்கிறது, அவர் 2 கல்யாணம்ங்கிறது, இவர் 10 கல்யாணம்ங்கிறது. தஃபாகுர், பெருமை அடிக்கிறது. அஞ்சாவது என்ன தெரியுமா? வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், செல்வங்களையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொள்றது. இன்றைக்கு இருந்த செல்வத்தை விட இன்றைக்கு 1 லட்சம் ரூபா காசு, அடுத்த வருஷமாக அது 10 லட்சமாக ஆக்குறது, 20 லட்சமாக ஆக்குறது, 30 லட்சமாக, ஒரு பிள்ளை 2 பிள்ளை. இந்த 5 தவிர வேறு ஏதாவது துனியா இருக்குதா? நீ சுற்றி வளைச்சிங்கன்னா இந்த 5 தான் நிற்கும். அல்லாஹ் சொல்கிறான் இவ்வளோதான் துனியா, இதுக்கு மேலே தலையை போடுறதுக்கு ஒன்றும் இல்லை இடத்துல. ஆகவே அல்லாஹ் சொல்கிறான் விலகி கொள்ளுங்க. இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹு, உலக வாழ்க்கை இருக்கிறதே வீண் விளையாட்டு இது. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? وَإِن تُؤْمِنُوا وَتَتَّقُوا يُؤْتِكُمْ أُجُورَكُمْ, நீங்கள் ஈமான் கொண்டு தக்வாவோட வாழுங்க. அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் உலகத்தில் சம்பாதிக்கலாம், எல்லாம் செய்யலாம், எப்படியும் வாழலாம், ஆனால் அந்த 2ஐயும் கடைபிடிங்க. முதலாவது ஈமான், 2வது தக்வா. وَإِن تُؤْمِنُوا وَتَتَّقُوا يُؤْتِكُمْ أُجُورَكُمْ, அல்லாஹ் என்ன செய்வான்? முழு கூலியையும் உங்களுக்கு வழங்குவான். ஈமான் உள்ளவங்களுக்கும் தக்வா உள்ளவங்களுக்கு தானே சொர்க்கம் இருக்குது. وَلَا يَسْأَلْكُمْ أَمْوَالَكُمْ, அல்லாஹ் உங்கள்கிட்ட ஒரு நாளும் உங்களோட சம்பாதிச்ச முழு பணத்தையும் கேட்கல யார்ட்டையும். அல்லாஹ் கேட்டிருக்கான ஜகாத்துங்கிறது எத்தனை வீதம்? 2.5 வீதம் தான். அல்லாஹ் எங்கேயும் யாருக்கும் சொல்ல இல்லை நீ சம்பாதிச்ச முழு பணத்தையும் சதகா கொடுத்திருக்கான். அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் வலா யஸ்அல்கும் அம்வாலகும், உங்களுடைய முழு பணத்தையும் அல்லாஹ் கேட்க இல்லையே. அல்லாஹ் கேட்டது ஜகாத், சதகா, ஹதியா, சதகா, அது திருப்பி தாரத்துக்கு தான். அல்லாஹ் கேட்டு திருப்பி தாரத்துக்கு தான். எங்கள்கிட்ட முழு பணத்தையும் செலவழிக்கும்படி அல்லாஹ் சொல்ல இல்லை. சரி, அவ்வாறு தான் அல்லாஹ் கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான் செலவழிங்க என்று சொன்னால் நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணிடுவீங்க. மனிதனுடைய இயல்பு அதுதான், புகுல். அப்போ உங்களோட உள்ளத்தில் உள்ள கசடுகள்லாம் வெளியேறணும். ஒரு மனிதனை செலவழிக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போனால் அவனோட கல்பு என்னன்னு விளங்கிடும். ஒன்றைக்கு இது இல்லாதவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இல்லாதவங்க கூட அள்ளி போட்டு போட்டு அழுதுட்டு இருப்பாங்களா, கொடுக்க இல்லையே. அல்லாஹ் சொல்கிறது உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க? செலவழிக்க மாட்டாங்க. உங்களோட கசடுகள் வெளிவந்துடும். அல்லாஹ் சொல்கிறார் இயஸ்அல்குமுஹா ஃபயுஹ்ஃபிகும் தபஹலு வயுஹ்ரிஜு அதகானகும். அதகான் உங்களோட ஹிகத் கசடுகள் வெளியே வந்துடும். ஏனெண்டா உலகத்தில் ஆக மோசமான ஒரு பழக்கம்தான் கஞ்சத்தனம், புகுல். மனிதர்களை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கரீம். கரீமண்டா யாரு? கரீமண்டா தனக்கும் செலவழிப்பான், குடும்பத்துக்கும் செலவழிப்பான், பக்கத்து வீட்டுக்கும் செலவழிப்பான், நண்பர்களுக்கும் செலவழிப்பான், எல்லாருக்கும் செலவழிப்பான். இவனுக்கு பேர் என்ன? கரீம். எத்தனையோ கரீம்னு பேர் தான் வச்சிருக்கி, ஆனால் கரீமுக்கு மாத்தம் அவன். முதலாவது. 2வது ஜாஹித். ஜாஹிதண்டா யாரு?
ஜாஹிதண்டா தனக்கு செலவழிக்க மாட்டான், மக்களுக்கு செலவழிப்பான். நல்ல பழக்கம் இது. ஏன்னா அவன் அனுபவிக்கிறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு செலவழிக்கலையே, செலவழிச்சாங்க, மக்களுக்கு கொடுத்தாங்க. இது ரெண்டாவது. மூன்றாவது பகீல். பகீல் என்றா யாரு? பகீல் என்ன செய்வான்? தனக்கு செலவழிப்பான், மக்களுக்கு செலவழிக்க மாட்டான். அவன் நல்ல வாகனம் ஓடுவான், நல்ல உடுப்பு உடுப்பான், அவன் நல்ல அரிப்பான். தன்னை மனைவிக்கோ குடும்பங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ அண்டை வீட்டுக்கோ செலவழிக்க. இவன் பகீல். இதை விட மோசமான ஒருவன் இருக்கான், நாலாவதால். அவன் தான் ஷஹீஹ். அனுசர ஷஹீஹ் என்று ஷஹீ என்றா யாரு? அவன் தனக்கும் செலவழிக்க மாட்டான், தனக்கும் என்ன செய்ய மாட்டான்? தனக்கும் செலவழிக்கிறது இல்லை, ஒருத்தருக்கும் செலவழிக்கிறது இல்லை. இந்த 4 வகையான மனிதர்களை பற்றி குர்ஆன் பேசியிருக்கு. இதில் இந்த பகீல் ஷஹீஹ், இந்த பகீல் ஈமானோட கஞ்சத்தனம் வராது. ஒரு நாள் ஈமானோட புகுல் என்ன செய்யாது, வராது. அதால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய சூறாவை படித்து கொடுக்கறத போல துவா படித்து கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் وَنَعُوذُ بِكَ مِنَ الْعَجْزِ وَالْكَسَلِ وَنَعُوذُ بِكَ مِنَ الْجُبْنِ وَالْبُخْلِ وَنَعُوذُ بِكَ مِنْ غَلَبَةِ الدَّيْنِ وَقَهْرِ الرِّجَالِ. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நபி அவங்க குர்ஆனுடைய சூறாவை கற்று தருவதை போல் கற்றுக் கொடுப்பாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், சஞ்சலங்கள் கவலைகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல். யா அல்லாஹ், கோழைத்தனம் கஞ்சத்தனத்தை விட்டு புகுல் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மின் கலபத்தி தைனி வகஹ்ரி ரிஜால். கடன் மோசமான மனிதர்கள் தீங்குகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புக்ல விட்டு பாதுகாவல் தேடிருக்கிறார். கஞ்சனாக ஒரு மூமின் வாழ இயலாது. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் கஞ்சத்தனத்தை பற்றி பேசியிருக்கிறார். கஞ்சனாக வாழ்ந்துடாதீங்க, பகீலாக வாழ்ந்துடாதீங்க. ஷுஹ பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஷஹீஹாக வாழ்ந்துடாதீங்க. ஏண்டா கஞ்சன் அவனை எவ்வளோ பெரிய நல்ல ஆபிதாக இருந்தாலும் கஞ்சனை சமூகம் வெறுத்துரும். அதே சமயம் கொடை வள்ளல் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சமூகம் அவனை ஏற்றுக்கொள்ளும். இமாம் யஹ்யா இப்னு மஈன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, கஞ்சன் எவ்வளோ பெரிய நல்லவன், ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே நேரம் ஒரு கொடை வள்ளல் அவன் பாவியாத்தான் இருக்கிறான், அவனை ஏற்றுக்கொண்டுருவான். பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் கிஃபில் நொத்தன் இருந்தான். கிஃபில் இவன் நல்ல கொடை வள்ளல். ஒரு நாள் கிஃபிலுடைய வீட்டுக்கு ஒரு பெண் வாரா. எதற்கு வாராண்டா, அவட்ட வசதி இல்லை, கிஃபிலோட விபச்சாரம் செய்தாவது கொஞ்சம் பணத்தை எடுப்போம். சரியண்டு கிஃபிலுக்கு பணத்தை கொடுத்துட்டு, இப்போ கிஃபில் எல்லாம் தயாரான பொழுது அந்த பெண் சொன்னால், நான் ஏழ்மையால் தான் நான் வந்தேன். அது கிஃபில் சொன்னால் நம்ம போயிடுன்ட்டான். அந்தண்டே கிஃபில் மவுத் ஆகிட்டான். அல்லாஹ் அவனோட வாசல் எழுதியிருந்தான், உன்னை நாங்கள் மன்னிச்சிட்டோம். ஏன்? அதை கொடையாக கொடுத்துட்டானே, வானா. அந்த கொடை தன்மை இருக்குதே, இது மனிதனை அல்லாஹ்வுடைய அன்பை வர வச்சு, கஞ்சத்தனம் அல்லாஹ்ட கோவத்தை உண்டாக்கி. பகீல். அந்த காலத்தில் இமாம் ஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறான் கஞ்சர்களை பற்றி. ஹுதையா, ஆகப்பெரிய கஞ்சன் ஒருத்தன் தான் ஹுதையான்னு. வீட்டு வாசலில் அப்படியே கம்பை வச்சிட்டு இருக்கிறார். அவர் விருந்தாளி ஒருத்தர் வாரார் வீட்டுக்கு. என்ன அவர் சொன்னார், நான் விருந்தாளி,
நரி கம்பு விருந்தாளிக்கு என்னத்துக்கு வீட்டுக்கு வந்து அடிக்கிறது. சொல்கிறாங்க அரேபியர்களே ஆகப்பெரிய கஞ்சன் ஹுதையா, பிரபல்யமான கஞ்சன். ஆகவே புகுல் அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த ஆயத்தில் பாருங்க, ஹா அன்தும் ஹாஉலா துதுஊன லிதுன்ஃபிகூ ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கும்படி உங்களை அழைக்கப்பட்டால், சந்தர்ப்ப சூழ்நிலை வருது, செலவழிக்கிற காலம் வந்திருக்குது, செலவழிக்கல. நீங்கள் செலவழிக்கிற காலத்தில் தானே செலவழிக்கும். செலவழிக்காமல் விட்டுட்டு செலவழிக்கிறதா? மக்கள் பசியாக இருக்கிறாங்க, வெள்ளத்தில் வாடுறாங்க, கஷ்டத்தில் வாடுறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, வீடுகளில் சாப்பாடு இல்லை, இப்போ தேக்கி வச்சு கொள்றதா செலவழிக்கிறதா? சாப்பாடுகளை மக்களுக்கு கொடுக்கறது, சமைச்சு கொடுக்கறது, கறியை கொடுக்கறது, அரிசை கொடுக்கறது, மக்களுக்கு கொடுக்கறது. அல்லாஹ் சொல்கிறான் சந்தர்ப்பத்துக்கு செலவழிக்கல, அல்லாஹ்ட பாதையில் செலவழிக்கல. ஃபமின்கும் மையபஹல், உங்களில் சிலர் கஞ்சம் தனம் செய்கிறீங்க, பகில் வேலை பார்க்குறீங்க. وَمَنْ يَبْخَلْ فَإِنَّمَا يَبْخَلُ عَنْ نَفْسِهِ, யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் தங்களுக்குத்தான் கஞ்சத்தனம் செய்கிறார். இப்போ கஞ்சத்தனம் செய்கிறதால அல்லாஹ்க்கு நஷ்டமா அவருக்கு நஷ்டமா? அல்லாஹ்க்கு நஷ்டமாகிறது இல்லையே. وَمَنْ يَبْخَلْ فَإِنَّمَا يَبْخَلُ عَنْ نَفْسِهِ, யார் கஞ்சத்தனம் செய்வாரோ, பகில்தனம் செய்வாரோ அவர் தனக்குத்தான் பகில்தனம் செய்து கொண்டார். அப்போ கஞ்சத்தனம் செய்வதால் அல்லாஹ்க்கு நஷ்டம் இல்லை, யாருக்கு நஷ்டம்? அவருக்குத்தான் நஷ்டம். எதை கொண்டு எதையும் கொண்டு போயலாதே, எதையும் கொண்டு போயலா. கஞ்சத்தனம் பண்ணினீங்க, நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணப்படுவீங்க. மனிதன் புனிதனாகன்ற ஒரு புத்தகம் இருக்குது, மர்ஹூம் யார் ஹசன் அஸ்ஸரி எழுதின புத்தகம் ஒன்று இருக்கு. மனிதன் புனிதனாக எழுதுகிறார். வாப்பா கஞ்சப்பட்டு கஞ்சத்தனம் செஞ்சு சம்பாதிச்சு வச்சிட்டார், செலவழிக்கிறது இல்லை வாப்பா. 4 பிள்ளைகள் சக்கராத்தில் இருந்துட்டு பேசுகிறாங்களாம், என்ன செய்கிறது? வாப்பா இவ்வளோ சேர்த்து வச்சார், என்ன செய்கிறது? மூத்த மகன் சொன்னானாம், வாப்பாவை மையத்தை ஃப்ளைட்டில் கொண்டு போகணும், இவ்வளோ சேர்த்து வச்ச வாப்பா. 2வது மகன் சொன்னாராம், ஃப்ளைட்டெல்லாம் தேவையில்லை, வாப்பாட மையத்தை நல்ல ஒரு கார் ஒன்றை புக் பண்ணி எடுத்துகிட்டு போ. 3வது மகன் சொல்கிறாராம், அதெல்லாம் தேவையில்லை, வாகனம் தானே ஹையர் பண்ணுறதுக்கு இருக்குது, அதிலே ஏற்றுவோம். 4வது மகன் சொல்கிறானாம், எனது தோல் இருக்கு, 4 பேர தோலும் தூக்கிட்டு போ, வாப்பா என்ன உயிர் போகல. வாப்பா சொன்னாராம், எலும்பி 2 செருப்பையும் தாடா, கபுரடியே போய் நான் மௌத்தாகிறேன், மெல்ல கபூருக்கு வச்சிருந்தேன், கபுரடியே போய் மௌத்தாகிறேன்னா. இதுதான் நடக்கும். சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு செலவழிக்கல, சமூகத்துக்கு செலவழிக்கல. பகில் 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 என்றான். فَإِنَّمَا يَبْخَلُ عَنْ نَفْسِهِ, தனக்கு பகில் வேலை பார்த்துட்டான். அல்லாஹ் சொல்கிறான், ஏன்? وَاللَّهُ الْغَنِيُّ وَأَنْتُمُ الْفُقَرَاءُ. அல்லாஹ் கனி, கனி என்ற அவன் தேவையற்றவன். அல்லாஹ் கொண்டும் தேவையில்லையே. அல்லாஹ்க்கு பிள்ளையும் இல்லை, அல்லாஹ்க்கு மனைவியும் இல்லை, அல்லாஹ்க்கு சாப்பாடும் தேவையில்லை, அல்லாஹ்க்கு ஜூஸும் தேவையில்லை, அல்லாஹ் கொண்டும் தேவையில்லை. கனி அவர். وَأَنْتُمُ الْفُقَرَاءُ, நீங்கள் தான் ஃபக்கீர்கள், தேவையானவங்க. உங்களுக்கு கபருக்கு எவ்வளோ தேவையோ செலவழிச்சிட்டு போகும், சம்பாதிச்சுட்டு போகும். கொடுக்க 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 அல்லாஹ் பரக்கத் செய்வான், அல்லாஹ் பரக்கத் செய்வான், அல்லாஹ் பின்னால் தருவான் உங்களுக்கு. அல்லாஹ் சூரா பக்கரால வாக்கு தந்துட்டானே,
مثل ما ينفقون في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل. ஒரு வித்தை போல நீங்கள் செலவழிக்கிறதுக்கு உதாரணம், அந்த ஒரு வித்திலிருந்து அப்படியே நெல் முளைக்குது, அதிலிருந்து எத்தனை 700 கதிர்கள். கொடுக்கிறது ஒரு நாளும் கெட்ட பழக்கமாக மாறாது. கெட்ட பழக்கம் கஞ்சத்தனம் தான். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், வஅன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் கனி, நீங்கள் தான் ஃபகீர். வஇன் ததவல்லவ், நீங்கள் மறுத்தால், ஈமான் தக்வா அல்லாஹ்வுக்கு வழிபடுறதுக்கு, மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு, செலவழிக்கிறதுக்கு நீங்கள் மறுத்தால், யஸ்தபிதில் கௌமன் கைரக்கும், அல்லாஹ் இன்னொரு சமூகத்தை மாற்றி விடுவார். உங்களாலேயே அப்போ உங்களை அழிச்சிட்டு அல்லாஹ் வேறு சமூகத்தை என்ன செய்வான், கொண்டருவான் அல்லாஹ். ثُمَّ لَا يَكُونُوا أَمْثَالَكُمْ, அவர்கள் உங்களை போல் இருக்க மாட்டார்கள். சில உலமாக்கள், இமாம் பைஹகி, திர்மிதி ரஹிமஹுல்லா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினத்தோட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் மறுத்தால் யார் அல்லாஹ் கொண்டருவான்? பக்கத்தில் சல்மான் ரலியல்லாஹு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் ரலியல்லாஹுடைய தோள்புயத்தில் கையை வச்சாங்க. ஹாதா வ கௌமு, இவரும் இவர கூட்டமும் தான்டாங்க. வலவ் கான தீனு இந்த சுரையா, சுரையா என்ற நட்சத்திரத்தில் இந்த தீன் இருந்தாலும், லதனாவலஹு ரிஜாலும் மினல் ஃபுருஸ், ஃபாரிஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் அதை அடைந்து விடுவார்கள். சில உலமாக்கள் இந்த ஹதீஸிலே பலஹீனம் என்று பேசினாலும், அல்லாஹ் அரேபியர்கள் செய்யாத நேரத்தில் அஜமிகளை வைத்து அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாத்தான். அஜமிகள் செய்யாத காலத்தில் அல்லாஹ் துர்க்கிகளை வைத்து மார்க்கத்தை பாதுகாத்தான். அல்லாஹ்க்கு தெரியும் எப்படி மார்க்கத்தை பாதுகாக்கணும், யாரை வச்சு. அதனால் நாங்கள் இதற்குரியவர்களாக, ஆயத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறோம். அல்லாஹ் மாற்றி விட்டுருவான். அல்லாவே சொல்லிட்டானே, உங்களால் ஏலா, உங்களை மாற்றி விட்டுருவோம். ஆனால் வாரவங்க உங்களை போல் இருக்க மாட்டார்கள். தஃசீருடைய உலமாக்களிடத்தில் இவங்க யார்? சிலர் சொல்கிறாங்க மலக்குகள் அல்லாஹ் கொண்டு வந்துடுவானா, மலக்குகளை வச்சு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான். இன்னும் சில உலமாக்கள் அன்சாரிகள், ஏன்னா மக்காவில் உடல்லையே ரசூலுல்லாஹ், அல்லாஹ் அன்சாரிகளை கொண்டு இந்த தீனை பாதுகாத்தான். இன்னும் சிலர் தாபிஈன்கள் என்பதாக பல கருத்துக்களை அபு மூஸல் அஷர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இந்த ஆயத் இறங்கினதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, ஹி அஹப்பு இலைய மினத் துன்யா, எனக்கு உலகத்தை விட இந்த ஆயத் மிக விருப்பமானது என்றாங்க. அதனால் சூரா முஹம்மதுடைய கடைசியை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு பாடத்துக்குத்தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதே தவிர ஓதிட்டு மூடி வச்சுட்டு போகிறதுக்கெல்லாம் இந்த குர்ஆன் இறக்க இல்லை. நாங்களும் செலவழிக்கிற காலத்தில், வாழக்கூடிய காலங்களில் மார்க்கத்தை பாதுகாத்துட்டு எங்களால் என்ன ஏழுமோ, வசதிக்கு மேல் அல்லாஹ் செலவழிக்க சொல்ல இல்லை யாரை, தராதத்தா அல்லாஹ் செலவழிக்க சொல்ல. உங்கள்கிட்ட 1000 ரூபா இருக்குது, அந்த 1000 ரூபாய்க்கு ஏற்ற செலவு 20 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா. உங்கள்கிட்ட 1,00,000 ரூபா இருக்குது, 2500 ரூபா, 3000 ரூபா. உங்கள்கிட்ட 10 லட்சம் இருக்குது, நீங்கள் சமைச்சிட்டீங்க கொஞ்சம் கறியை, உங்கள்கிட்ட பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சதக்காவை. இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்க. அல்லாஹ்க்கு எண்ணிக்கை தேவையில்லை, அல்லாஹ்க்கு தேவை கொடுக்குறீங்களா இல்லையா. நீங்கள் 50 கோடி கொடுக்குறீங்க, தேவையில்லை அல்லாஹ்க்கு. அது அந்த காலத்தில் சிலர்களுடைய வீடுகளில் அடுப்பு அணையாதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? விருந்தாளிகள் இருந்துகிட்டே இருப்பாங்க, அடுப்பு அணைக்கிறல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால ஹக்கீம் பின் ஹிசாம்
பெரும்பெரிய ஆக்களுடைய வீடுகளில் அடுப்பு ஒரு நாளும் அணையாது. அப்படின்னா என்ன, பற்ற வச்சுட்டே தான் சாப்பாடு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. வாரவங்க போகிறவங்க எவ்வளோ நல்ல பழக்கம். வாரவங்களுக்கு சாப்பாடு, போகிறவங்களுக்கு அல்லாஹ் குறைவு ஏற்படுத்த இல்லையே. இமாம் லைஸ் பின் சாதுடைய விடயத்தை இதுக்கு முன்னால் தஃப்சீர்லேயே சொல்லியிருக்கிறேன்னா, இமாம் லைஸ் பின் சாத் என்ற இமாம் இருந்தாங்க, செலவழிக்கிறது. இவருடைய கபரடியை நாங்கள் மிஸ்ருக்கு போயிருந்தோம். வெள்ளிக்கிழமை இவரோட கபரை ஜியாரை செஞ்சுட்டு, இவருடைய மாணவருடைய கபர் பக்கத்தில் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வாரம் பின்னுக்கு ஆகிறோம். எங்களுக்கு ஒரு சகன் சாப்பாடு தான் ஆறாங்க, சாப்பிடுங்க. எங்களோட வந்தவர் கேட்டார், நீங்கள் யார்? அதுக்கு அவர் சொன்னார், லைஸ் பின் சாதுடைய பேரப்பிள்ளைகள். லைஸ் பின் சாதுடைய பேரப்பிள்ளைகள். எப்படி பழக்கம் வந்திருக்குது. இது எத்தனையாவது தலைமுறை பேரப்பிள்ளையாக இருக்கு. அதனால் செலவழிக்கிறது இது நல்ல பழக்கம். அல்லாஹ் எங்களுக்கு ஏவுறான், எங்களுக்கு சதக்கா செய்யும்படி, செலவழிக்கும்படி எங்களுக்கு அல்லாஹ் ஏவிருக்கிறான். சூரா முஹம்மதுடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துகளை ஓதி பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அதே சமயம் இந்த வாரம் எங்களை விட்டு பிரிந்த ஆலிம்களில் மிக முக்கியமானவரும் பல காலம் மதரசாக்களிலும் பள்ளிவாசல்களிலும் சமூகத்துக்கும் சேவை செய்த அப்துல் காதர் ஹஸ்ரத் அவர்களையும் பற்றி சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கின்றோம். ஏனென்றால் ஒருவருடைய வஃபாத்துக்கு பிறகுதான் இன்று உலகம் அவர்களை பற்றி பேசுகிறது. சில மாதங்களுக்கு முன்னால் இந்த ஊரிலே நாம் ஒரு நிகழ்ச்சி வைத்திருந்தோம். வாழும் பொழுது வாழ்த்துவோம் என்ற ஒரு நிகழ்ச்சி வைத்திருந்தோம். எதற்கென்றால் சிலருடைய வரலாறுகள் வாழும் பொழுது அவர்களை வாழ்த்தவன், அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவருடைய மௌத்துக்கு பிறகு நாம் துவா செய்யலாம், அவர்களை பற்றி பேசலாம், எழுதலாம். ஆனால் அவர்களால் அடைய வேண்டிய பிரயோஜனத்தை அடைய முடியாது. அவர்களால் எவ்வளோ பிரயோஜனத்தை அடையலாம். வாழும் பொழுது வாழ்த்துவோம் என்ற நிகழ்ச்சி அதுதான். இந்த ஊரில் பிறந்த 50 ஹதீபுகள், 50 ஹாஃபிதுகள், 50 பள்ளிவாசல் இமாம்கள், இந்த 150 பேரையும் அழைத்து நாம் முதல் கட்டமாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தோம். இதில் ஒருவராகத்தான் அப்துல் காதர் ஹசரத் அவர்களையும் நாம் அங்கு அழைத்திருந்தோம். ஏனென்றால் 70-72 வயதை தாண்டி சமூகத்துக்கு சேவை என்பது சாதாரண வேலை அல்ல. பல கட்டங்களை அவர் தாண்டினார், பல சேவைகளை செய்தார். அதில் ஆரம்பமாக பல மதரசாக்கின் அதிபராக இருந்து ஊரிலே வந்து தப்லீகுல் இஸ்லாமுடைய உதவி அதிபராக, பிரதி அதிபராக நீண்ட காலம் பல கிதாபுகள் நடத்தி, சின்ன கிதாபு முதல் சஃபீனத்துன் நஜா என்ற சின்ன கிதாபு முதல் கடைசியாக அவர் நடத்திய கிதாப் புகாரி வரை ஃபிக்ஹுடைய அனைத்து கிதாபுகளும் அவரிடம் மோதிய ஆயிரக்கணக்கான மாணவிகள் இருக்கிறார்கள். அவர் செய்த ஆகப்பெரிய நல்லமல் என்னவென்றால், இந்த இல்ம் என்ற பிரயோஜனமான அறிவை கொடுத்து விட்டு மௌத்தாக இருக்கிறார். ஒரு மனிதன் மௌத்தானால் 3 விடயம் அவருக்கு பிரயோஜனம் அளிக்கும். அதில் ஒன்றுதான் என்ன, இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான அறிவு. இந்தியாவுக்கு சென்று மிஸ்பாகிலே போய் கல்வி கற்பதென்பது சாதாரண விடயம் அல்ல. அதை கற்று வந்து இங்கு இந்த ஊரிலே சம்மாந்துறையிலே தெளிவாக தான் இருக்கும் காலம் வரைக்கும் எதற்கும் அஞ்சாமல், எதற்கும் பயப்படாமல், யாருக்கும் பயப்படாமல், எத்தனை குழப்பவாதிகள் குழப்புவதற்கு வந்த பொழுதெல்லாம் இடம் கொடுக்காமல், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மார்க்கத்தை மாற்றக்கூடியவர்களுக்கு இடம் கொடுக்காமல், அது மாத்திரமல்ல, சிலரிடம் உள்ள ஒரு நல்லொரு சிஃபத்து தான் வலா யகாஃபூன லௌமத லாயிம்,
பழிப்பவர்களின் பழிப்புகளுக்கு பயப்பட மாட்டார்கள். இது எல்லோரிடமும் இல்லை. சிலர் பழிப்புக்கு பயம், பழிப்புகளுக்கு பயப்படாமல். ஆனால் மனிதன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மனிதனுடைய சில சிஃபாத்துகள் இருக்கலாம், மனிதனுடைய சில தன்மைகள் இருக்கலாம். ஆனால் அவரை பற்றி தெரிந்தவர்களுக்கெல்லாம் தெரியும், அவர் பயப்பட மாட்டார், பழிப்புகளுக்கு பயப்பட மாட்டார். ஃபிக்ஹுடைய ஒவ்வொரு சாதாரண சின்ன சின்ன விடயங்களிலும் மிக கவனமாக இருப்பார். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஜும்மா பள்ளிவாசலிலே மேலே இருந்து இமாம் தொழுவிப்பது, கீழே தொழுவிப்பது, இகாமத்துக்கும் ஹுதுபாவுக்கும் தொழுகைக்கும் இடையில் இடைவேளை, எதையும் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த காலத்திலே இருந்த ஃபகீஹ்களை போன்று ஊரிலே மார்க்கத்தை வளர்ப்பதற்காக பத்ர் ஜும்மா பள்ளி வாசலுடைய இமாமாக பல காலம் இமாமாக கடமையாற்றி, இதே போன்று முதர்ரிஸாக, ஒரு ஹதீபாக ஊருக்கு தேவையான திருமண விடயங்கள் எல்லாம் எழுதி கொடுத்து, இதே போன்று சாலிஹாத் பெண்கள் மதரசாவுடைய ஒரு உஸ்தாதாக, இதே போன்று வெளி ஊர்களுக்கு இந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய இன்னும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல மதரசாக்களுக்கு அதாவது இம்திஹானுடைய பரீட்சை பேப்பர் எடுப்பதற்காகவும் செல்லுவார். அம்பாறை மாவட்டத்திலும் பிரபல்யமானவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அமல்களை கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹ் அவர்கள் செய்த சேவைகளை மீசானிலே அல்லாஹ் வைக்க வேண்டும். அவருடைய கபர்களை அல்லாஹ் பிரகாசமாக்க வேண்டும். அவருடைய இல்ம் இந்த உலகத்தில் கியாமத் வரை பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் இவ்வாறான பாக்கியங்களை தந்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.